الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் இன்னும் கோடிக்கணக்கான படைப்புகளை இந்த பிரபஞ்சத்திலே படைத்து அத்தனையையும் சீரான முறையிலே பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அச்சுட்டாக பின்பற்றி வாழ்ந்த தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள், தபோ தாபியங்கள், மறுமை வரைக்கும் இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடித்தவர்களாக அல்லாஹு தஆலா வாராந்தம் நமக்கு விதியாக்கியுள்ள இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நண்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொண்டும், என்னென்ன விடயங்களை விட்டு நம்மை தடுத்திருக்கிறார்களோ அந்த அத்துணை அம்சங்களையும் விட்டு விலகி அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் செய்த மாபெரும் அருளினால் நம்மோடு சென்ற ரமலானிலே இருந்து எத்தனையோ பேர் இந்த ரமலானை அடையாத நிலையில் அல்லாஹ் எமக்கு இந்த ரமலானை அடைய பாக்கியம் தந்து உடல் ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானிலே அமல்களிலே ஈடுபடுவதற்கான அந்த நிலையையும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் என்றிருந்தால் நாம் அல்லாஹுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவர்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா நமக்கு அமல் செய்ய பாக்கியம் தருவது என்பது அல்லாஹ் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசேடமான ஒரு அருளை அது காட்டுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த சில நாட்கள் கழிந்துவிட்ட நிலையில் நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை ஆரம்பமாக நாம் சற்று பார்த்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த நோம்போடு சேர்த்து சொல்லுகின்ற செய்தி லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தக்வாதாரிகளாகலாம் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக நாம் இத்தனைக்கும் பல நோன்புகளை பிடித்து விட்டோம் என்றால் ஒவ்வொரு நோன்பு நம்முடைய தக்குவாவை அதிகரித்து இன்றளவில் நாம் அமல்களிலே இபாதத்திலே தக்குவாவிலே எந்த அளவு முன்னேற்றம் கண்டிருக்கிறோம், அல்லது நம்முடைய ஆரம்ப நாட்களில் இருந்த அமல்களிலே இருந்து நாம் அப்படியே பின்னோக்கி போய்விட்டோமா அல்லது முன்னோக்கி போகிறோமா என்பதை நாம் சற்று நமக்குள் கேட்டுக்கொள்ள கடமைப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உண்மையாக இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து சுவர்க்கத்தை ஆதரவு வைத்து நாம் அமல்களிலே இந்த ரமலானிலே ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்றிருந்தால்
அல்லாஹ் சொல்லுவதை போன்று நம்மிடத்திலே நாளுக்கு நாள் ஒவ்வொரு நோன்பும் தக்குவாவை அதிகப்படுத்தி கொண்டு, அமலை அதிகப்படுத்தி கொண்டு, நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொண்டு நம்மை முன்னோக்கி கொண்டு போய் இருக்கும் என்ற அந்த செய்தியை நாம் ஆரம்பமாக நம்முடைய நினைவுக்கு எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு வாழ்ந்த பலர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். நாமும் ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகின்ற பொழுது அவனுடைய அடக்கஸ்தலம் வரைக்கும் 3 விஷயங்கள் அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்துகளில் ஏதாவது இருந்தால் அது போன்று அவன் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமல்கள். இந்த 3லே 2 அவன் எப்பொழுது கபருக்குள் போய்விடுகிறானோ அதனோடு 2 திரும்பி விடுகிறது. அவனுடைய குடும்பம் எவ்வளவுதான் அன்பு பாராட்டினவர்களாக இருந்தாலும், உயிருக்கு உயிராக நேசித்தவர்களாக இருந்தாலும் நம்மை கபரிலே வைத்து விட்டு வீட்டுக்கு போய் விடுவார்கள். நம்மோடு ஏதாவது நம்முடைய வாகனங்களோ ஏதாவது சொத்தோ நம்மோடு வந்திருந்தாலும் திரும்ப அது வீட்டுக்கு போய் சேர்ந்து விட போகிறது. நாம் நம்முடைய கபருக்கு எடுத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்வை போய் சந்திப்பதற்கு கொண்டு போவது நாம் சம்பாதித்துக் கொண்ட அமல்கள் தான். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எந்த அளவுக்கு நான் அமல் செய்து கொண்டேன், அதுதான் நம்முடைய கபரிலே நமக்கு துணை நிற்க போகிறது. நாம் தட்டம் தனியாக அந்த கபரிலே போய் அல்லாஹ்வுடைய விசாரணைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது, அல்லது அந்த நிலையிலே நாம் பல கட்டங்களை நாம் கடக்க இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் தட்டம் தனியாகத்தான் நாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நமக்காக யாருமே குரல் கொடுக்காத நிலையில், நமக்காக யாருமே வந்து பேசாத நிலையில், நமக்காக துணை நிற்க போவது நாம் இந்த உலகத்திலே சேமித்துக் கொண்ட சம்பாதித்துக் கொண்ட அந்த அமல்கள் தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எந்த அளவுக்கு நமக்கு அமல்கள் செய்து கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு நாம் அமல்களை சேமித்துக் கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு அமல்களை சேமித்துக் கொள்ளுவது என்பதுதான் நாம் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி. அதுதான் மறுமையை, கபருடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டு வாழக்கூடிய மூமினுக்கு புத்திசாலித்தனமான நிலை அது அப்படித்தான் இருக்க போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படித்தான் இருந்தாலும் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எந்த அளவுக்கு அமல்களை சம்பாதித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு அமல்களை சம்பாதித்துக் கொள்ளுவது என்ற ஒரு பகுதி இருக்கிறது. நாம் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறோமோ, எப்பொழுது நம்முடைய ரூஹ் நம்முடைய உடம்பை விட்டும் கலட்டப்பட்டு விடுகிறதோ, அந்த நிலையில இருந்து நமக்கு நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, இனியும் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்குரிய வழிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இப்னு ஆதம் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அவனுக்கு இனி வேறு அமல்கள் என்பது கிடையாது. ஆனால் மூன்று வழிகள் இருக்கின்றன. நபிகளார் 3 வழிகளை சொல்கிறார்கள். இந்த 3 வழிகளின் ஊடாக அவன் கபருக்குள் போனதற்கு பின்னரும் அவனுக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும் என்ற செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருக்கலாம். ஒன்று, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஸதகத்துன் ஜாரியா என்று சொன்னார்கள். இரண்டாவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்முன் யுன்தஃபா பிஹி, பயன் பெறக்கூடிய அறிவு. மூன்றாவது, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டும் போக இருக்கிறோம் என்றிருந்தால் நாம் போகின்ற நிலையில் எம்முடைய இறுதி முடிவு எப்படி அமைய போகிறது? நாம் அல்லாஹ்வை போய் கபரிலே சந்திக்கின்ற பொழுது எந்த அளவு போதுமான அளவு நன்மையோடு நாம் போகிறோமா, அந்த நிலையிலே நமக்கு மரணம் வருமா என்பது யாருக்குமே உத்தரவாதப்படுத்த முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கபருக்கு போனதற்கு பின்னரும் நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு இப்படி 3 வழிகளை சொல்லி இருக்கிறார்கள் என்றிருந்தால், 3 வழிகளை சொல்லி இருக்கிறார்கள் என்றிருந்தால் நாம் ஏன் இந்த 3 வழிகளையும் திட்டமிடக் கூடாது? நாம் மறுமையை, கபருடைய வேதனைகளை எல்லாம், கபருள் மறுமையினுடைய தண்டனைகளை எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் அல்லவா?
அப்படியாக இருந்தால் அந்த நிலைகளில் நாம் பரிதாபமான நிலைக்கு போய்விடக் கூடாது. நான் தட்டத்தனியா நின்று நான் அந்த நிலைகளில் கஷ்டத்துக்கு இன்னல்களுக்கு உள்ளாகிவிடக் கூடாது. நான் மரணத்து கபருக்கு போனதற்கு பின்னரும் எனக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டிருப்பதற்கு நான் இந்த 3 வழிகளை நாம் எந்த அளவுக்கு திட்டமிட்டுக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு திட்டமிட்டுக் கொள்வது நமக்கு மிக பயனுள்ளதாக அமைய போகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே முதலாவதாக சொல்கிறார்கள், சதகத்துன் ஜாரியா. சதகத்துன் ஜாரியா என்று சொன்னால் நிலையான தர்மம் என்ற பொருள். அப்படியாக இருந்தால் நாங்கள் பல தர்மங்கள் செய்கிறோம். சில தர்மங்கள் இருக்கிறது, அந்த தர்மங்களுடைய பயன் அந்த நிமிடத்தோடு அப்படியே போய்விடுகிறது. நாம் ஒருவருக்கு ஒரு நேர உணவை கொடுக்கிறோம், அவர் அந்த நேர உணவை சாப்பிட்டதோடு அந்த தர்மத்தினுடைய பலம் போய்விடுகிறது. ஆனால் சில தர்மங்கள் இருக்கின்றன, அந்த தர்மம் அந்த தர்மத்தினூடாக மனிதர்கள் காலாகாலம் பயன் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அந்த தர்மத்தினூடாக மனிதர்கள் காலாகாலம் பயன் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். இந்த தர்மம் தான் நிலையான தர்மம் என்று சொல்லப்படுகிறது, சதகா ஜாரியா என்று சொல்லப்படுகிறது. நாம் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறோம், அல்லது ஒரு பாடசாலையை கட்டுகிறோம், அல்லது ஒரு மதரசாவை கட்டுகிறோம், அல்லது ஒரு நூல் நிலையத்தை கட்டுகிறோம். இதன் மூலமாக நாம் உயிரிழந்து இருக்கின்ற காலமும் தான், நாம் மரணித்ததன் பின்னரும் தான் அதன் மூலமாக ஒரு சாரார் பயன் பெற்றுக் கொண்டே இருப்பார்கள் என்றிருந்தால் அவர்கள் அதிலிருந்து பயன் பெறுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மை தந்து கொண்டே இருக்க போகிறான். நாம் கபருக்கு போனாலும் நமக்கு இதனூடாக நன்மை வந்து கொண்டே இருக்க போகிறது. நாம் ஒரு ஏழை குடும்பத்துக்காக, ஒரு ஏழை மனிதனுக்காக ஒரு காணியை வாங்கி கொடுக்கிறோம், அல்லது ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறோம். அவருடைய வீட்டிலே மின்சாரத்துக்கு குறைபாடு இருக்கிறது, மின்சார வசதியை செய்து கொடுக்கிறோம். அதே போன்று நீர் வசதிக்கு அவருக்கு கஷ்டம் இருக்கிறது, நீர் வசதியை செய்து கொடுக்கிறோம். அல்லது அந்த வீட்டுக்கு தேவையான, அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு தேவையான ஒரு மின்விசிறியை வாங்கி கொடுக்கிறோம், அல்லது ஒரு மின்குமிழை வாங்கி கொடுக்கிறோம், அல்லது ஒரு பாடசாலைக்கும் மதரசாவுக்கும் நிலையாக அவர்கள் பயன் பெறக்கூடிய அமைப்பிலே அவர்களுக்கு ஒரு சாதனத்தை வாங்கி கொடுக்கிறோம். அல்லது நம்முடைய ஊருக்கு தேவையான, அல்லது நம்முடைய வீதிக்கு தேவையான மக்கள் காலாகாலம் பயன் பெறக்கூடிய அமைப்பிலே நாம் ஒன்றை தர்மம் செய்து விடுகிறோம் என்றிருந்தால் இதன் மூலமாக மனிதர்கள் பயன் பெறுகின்ற காலமெல்லாம் நமக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஏனைய அமல்கள் துண்டிக்கப்பட்டு விட்டாலும் நமக்கு கபருக்கு போனதற்கு பின்னர் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு இது ஒரு அருமையான வழியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தான் நம்முடைய கபருக்காக திட்டமிட வேண்டி இருக்கிறது. நாம் தான் நம்முடைய மஹ்ஷருக்காக திட்டமிட வேண்டி இருக்கிறது. நாம் தான் நம்முடைய சுவர்க்கத்துக்காக திட்டமிட வேண்டி இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே நாம் சில ஆடம்பரங்களுக்காக, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய சுகங்களுக்காக, சுவண்டிகளுக்காக நாம் திட்டமிடுகிறோமா இல்லையா? நாம் அதற்காக நம்முடைய சொத்துக்களை சேமிக்கிறோமா இல்லையா? நான் இப்படி ஒரு வாகனத்திலே போக வேண்டும் என்பதற்காக நாம் எத்தனை லட்சங்களை சம்பாதிக்கிறோம், எத்தனை லட்சங்களை சேர்த்துகிறோம். ஒரு போனை வாங்குவதற்காக கூட நாங்கள் ஒரு ஏழ்மை நிலையில இருந்தாலும் அதற்காக நாம் திட்டமிட்டு சேமித்து நான் இந்த இடத்தை இப்படியான ஒரு தரத்திலே ஒருவனை பாதிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய சொத்தா இல்லையா? நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து வைத்து விட்டு போக போகின்ற சொத்துகள். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் நம்முடைய கபரை அலங்கரிப்பதற்காக, நம்முடைய கபரை நாளுக்கு நாள் அலங்காரம் பெற்றுக் கொள்வதற்காக நாம் ஏன் ஒரு சதகா ஜாரியாவை திட்டமிடக்கூடாது? நாம் நம்முடைய வசதிக்கேற்ப திட்டமிடலாம். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களை வைத்து என்னால் என்ன செய்யலாம் என்று நாம் திட்டமிடலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, என் என்னிடத்திலே கஷ்டமான நிலைதான் இருக்கிறது, நம் பொருளாதாரத்தில் ஒரு பலவீனமான ஒரு இடத்திலே இருக்கிறேன் என்றிருந்தால் நாம் இந்த சதகா ஜாரியாவை நம்முடைய உள்ளத்திலே ஒரு உறுதியான எண்ணத்தோடு எடுத்து விட்டோம் என்றால் நாம் ஒரு முட்டியிலே ஒரு தினந்தோறும் ஒரு 50 ரூபாய் அல்லது 20 ரூபாய் வந்து சேமித்து பள்ளிவாசலுக்கு ஒரு மின்விசிறியை வாங்கி கொடுப்பது, அல்லது ஒரு மின்குமிழை வாங்கி கொடுப்பது, அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நாம் திட்டமிட்டு நாம் இந்த உலகத்தில் நீண்ட காலம் பயன்பெறக்கூடிய ஒன்றை நாம் ஏழ்மை நிலையில இருந்தால் கூட நாம் திட்டமிடலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நம்முடைய கவனத்துக்கு எடுக்க கடமைப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே,
நாம் மறுமையை ஈமான் கொண்டு வாழக்கூடியவர்கள் என்ற அந்த பகுதியை நாம் மறந்து விடக் கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே எப்படி இருந்தார்கள்? வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக நபிகளார் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாம் சொல்கிறோம். ஏன் அந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதியா அல்லது கோடிபதியா? இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, தனக்கு கிடைக்கக்கூடியவற்றையெல்லாம் வைத்து அடுத்த கணம் இடக்கரத்துக்கு தெரியாமல் வலக்கரத்தால் கொடுப்பதை போன்று நபிகளார் அள்ளி கொடுத்தார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் சுவர்க்கத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் அப்படி கொடுத்தார்களா இல்லையா? அப்படி கொடுத்தார்களா இல்லையா? சில சந்தர்ப்பங்களில் தம்முடைய வீட்டிலே உள்ள அத்தனையையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தார்கள். ஏன்? சுவர்க்கத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அந்த நிலையிலே தர்மங்களில் மிக சிறந்த நமக்கு தொடர்ந்து பயன் தரக்கூடிய ஒரு தர்மம் தான் இந்த சதகா ஜாரியா என்பதில் நாம் இதனை நம்முடைய வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். திட்டமிட வேண்டும். மறுமையை நாம் எந்த அளவுக்கு உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோமோ, அந்த மறுமையினுடைய அகோரங்களை நாம் எந்த அளவுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே இப்படியான உணர்வுகளை அதிகம் வளர்த்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நம்முடைய பிள்ளைகளை இந்த அமைப்பிலே அவர்களை பக்குவப்படுத்தி வளர்க்கலாம் தானே? அவர்களுக்காகவும் நாம் இப்படியான திட்டங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை சின்ன வயதிலே இருந்து நாம் அவர்களை வளர்த்து விடுவோம் என்றிருந்தால் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது நல்ல ஒரு பக்குவமான நிலையில இப்படியான சிந்தனைகளோடு மறுமைக்காக சேமிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு நிலையோடு அவர்கள் வளர்ந்து வரப்போகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் இந்த அடிப்படையில் நாம் சதகா ஜாரியாவை திட்டமிட வேண்டும். இப்பே நம்முடைய உள்ளத்தில் ஒரு உறுதியான ஒரு எண்ணத்தை எடுத்துக் கொள்வோம். என்னால் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எப்படியான வகைகளில் என்னுடைய வசதிக்கு ஏற்ப சதகா ஜாரியாக்களை செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பயன்மிக்க சதகா ஜாரியாக்களை நாம் திட்டமிட்டுக் கொள்வோம் என்ற உறுதியான ஒரு எண்ணத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் எடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்முன் யுன்தஃபஅ பிஹி, மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததன் பின்னரும் அவனுக்கு நன்மை வந்து சேரக்கூடிய இன்னொரு பகுதிதான் இல்முன் யுன்தஃபஅ பிஹி, பயம் பெறக்கூடிய அறிவு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே 4 பேர் பயம் பெறக்கூடிய ஒரு அறிவை இந்த உலகத்தில் அவர் கொடுத்து விட்டு போகிறார். 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறார் என்றால் அது அந்த அறிவை வைத்து அவர்கள் பயன்பெறுகின்ற காலமெல்லாம், அவர்கள் மூலமாக இன்னும் பலர் பயன்பெறுகிற காலமெல்லாம் நம்முடைய கபருக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க போகிறது. அன்புக்குரியவர்களும் நாம் அதிலும் குறிப்பாக நாம் அல் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸை ஒரு மனிதனுக்காக சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால் அது எந்த அளவு பயனுள்ளதாக அமைய போகிறது. அதன் மூலமாக அவர் அந்த அறிவை பெற்று அவர் இந்த உலகத்திலே அமல் செய்கின்ற காலமெல்லாம், அதை வைத்து அவர் இந்த உலகத்திலே பக்குவமாக நடக்கின்ற காலமெல்லாம் நாம் கபருக்கு போனாலும் அந்த நன்மை வந்து சேர போகிறது. ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பயனுள்ள அறிவு என்று வார நேரம், பயனுள்ள கல்வி என்று வார நேரம் நம்முடைய வீட்டில இருந்து நமக்கு திட்டமிடலாம். ஏன் நாம் பெற்ற பிள்ளைக்கு நான் என்னென்ன அறிவுகளை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். முக்கியமாக நான் என் பிள்ளைக்கு நான் தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடமாக்கி கொடுத்திருக்கிறேன், நான் தான் சூரத்துல் இஹ்லாஸ பாடமாக்கி கொடுத்திருக்கிறேன், நான் தான் என் பிள்ளைக்கு இந்த ஹதீஸுகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அந்த புள்ள நாளைக்கு இன்றைக்கு அந்த அதை வச்சு அமல் செய்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு நான் 4 பேருக்கு அதை சொல்ல போவதை நாம் பயனுள்ள கல்விய பயனுள்ள அறிவை இந்த உலகத்துல விட்டுட்டு போறோம் என்றால் அதன் மூலமாக அதை கொண்டு பயன்பெறுகின்ற காலமெல்லாம் நமக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க போகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாயினால் சொல்லி நாம் இப்படி அறிவை வைத்து விட்டு போகலாம். அல்லது நம்மிடத்திலே ஆற்றல் இருக்கிறது, எழுதுவதற்கு ஆற்றல் இருக்கிறது, பயனுள்ள கல்விகளை எழுத்து வடிவிலே நூல் வடிவிலே நாம் இந்த உலகத்திலே விட்டு போகிறோமா, நமக்கு அதன் மூலமாக நன்மை வந்து கொண்டு சேர்ந்து கொண்டே இருக்க போகிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் நாம் எவ்வளவு பயனுள்ள கல்விகளை சமூகத்துக்காக பகிர்ந்து விட்டு போகலாம். நம்மால் ஏதாவது ஒன்றை கொடுக்கலாம் அல்லது பயனுள்ள விடயங்களை நாம் பகிர்ந்து விட்டு போகிறோம் என்றால் அது இருக்கின்ற காலமெல்லாம் அதன் மூலமாக மக்கள் பயன்பெறுகின்ற காலமெல்லாம் நமக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க போகிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்படி திட்டமிடலாம். அல்லது பயனுள்ள புத்தகங்களை, பயனுள்ள நூல்களை, பயனுள்ள கிரந்தங்களை நாம் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நூல் நிலையங்களுக்காக நாங்கள் வகுப்பு பண்ணலாம். அல்லது அப்படி ஒரு நூல் நிலையத்தையே உருவாக்கிவிட்டு போகிறோம் என்றிருந்தால் அதுவும் பயனுள்ள கல்விதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான ஒன்று இருக்கின்ற காலமெல்லாம் அதன் மூலமாக மக்கள் வாசித்து பயன்பெறுகிறார்கள். அதன் மூலமாக மக்கள் நன்மை அடைகிறார்கள். அதன் மூலமாக மக்கள் பக்குவப்படுகிறார்கள் என்றிருந்தால் அப்படி பயன் நடக்கின்ற காலமெல்லாம் நமக்கு அப்படியே நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்க போகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த பகுதியை திட்டமிட வேண்டும். என்னால் இல்முன் யுன்தஃபஅ பிஹி, பயனுள்ள அறிவாக, பயனுள்ள கல்வியாக என்னென்ன விட்டு போகலாம். என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய அண்டை அயலவர்களுக்காக, நாம் படித்த பாடசாலைக்காக, அல்லது இன்னும் பல மதரசாக்கள் என்று பலது இருக்கிறது. பல விடயங்களில் நாம் இந்த பயனுள்ள அறிவு என்ற பகுதிக்கு நம்மால் ஒரு திட்டமிட்டு ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போவோம் என்றிருந்தால் நம்முடைய கபறுக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான குழந்தை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தருகின்ற செல்வங்களில் மிக சிறந்த செல்வம் தான் பிள்ளை செல்வம் என்பது. அது ஒரு நிகரற்ற அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருளினூடாகவும் நமக்கு இந்த மரணத்துக்கு பின்னரும் தொடர்ந்து நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக நாம் திட்டமிடலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அது பற்றிய செய்திகளை அடுத்த குத்பாவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மரணித்ததற்கு பின்னர் நமக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த பாதிதான் நமக்கு அல்லாஹ் நாம் இந்த உலகத்திலே விட்டு போகின்ற ஒரு சாலிஹான பிள்ளை. சாலிஹான பிள்ளை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு பிள்ளைகளை தருகிறான். நாம் இந்த பிள்ளைகள் என்ற அந்த நேமத்தை வைத்து நாம் இன்றைய காலத்திலே சடவாத சிந்தனையும் உலக மோகமும் உள்ளத்திலே புகுத்தப்பட்ட இந்த காலத்திலே இருந்து கொண்டு நம்முடைய உள்ளத்திலே பிள்ளைகளை வைத்து நம்மிடத்திலே வருகின்ற இலக்குகள் என்ன, நம்மிடத்திலே வருகின்ற நோக்கங்கள் என்ன? இந்த பிள்ளைய நல்லாக படிக்க வைக்கணும். படிக்க வச்சாக்க நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று கட்டுவான். நல்லாக படிக்க வச்சாக்க நல்ல ஒரு வாகனம் ஒன்று எடுப்பான். என்னையும் எடுத்து அந்த வாகனத்துல ஏற்றிட்டு போவான் என்றெல்லாம் நம்முடைய இலக்கும் நம்முடைய யோசனையும் உலகளாகிய லாபங்களும் அதனுடைய பயன்களும் தான் நம்முடைய உள்ளத்திலே பெரும்பாலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியான சிந்தனைகள் அப்படியே அடிக்கடி ஊட்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது முதலாவது நான் இந்த உலகத்திலே 20 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், அல்லது 40 வருடம் வாழ்ந்திருக்கிறேன், 70 வருடம் வாழ்ந்திருக்கிறேன். நாம் வாழுகின்ற இந்த காலம் முதலாவது நான் ஏண்ட உம்மக்கு வாப்பக்கு, குறிப்பாக மரணித்து போன ஏண்ட உம்மக்கு வாப்பக்கு ஒரு வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹுவாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஏண்ட உம்மக்கும் வாப்பக்கும் துஆ கேட்கக்கூடிய சாலிஹான ஒரு பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எமக்காக திட்டமிடுவதற்கு முன்னர் முதலாவது நாங்க எப்படி இருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு எத்தனை தடவை எங்கட உம்மக்கும் வாப்பக்குமாக துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்க உம்மோட பாவத்தை மன்னிச்சிடேன், என் வாப்பட பாவத்தை மன்னிச்சிடேன். யா அல்லாஹ், என் வாப்பக்கு அருள் செய், என் உம்மக்கு அருள் செய், அவங்களோட கபரை ஒளிமயமாக்கு, அவர்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்துடு, கபருடைய வேதனைகளை விட்டும் பாதுகாத்துடு. யா அல்லாஹ், அவர்களை சுவர்க்கத்துக்கு நுழைவிச்சிடு என்று நாங்க இன்றைக்கு அல்லது இந்த ரமலான் வந்து எத்தனை தடவை நாம் நம்முடைய பெற்றோருக்காக கண்ணீர் வடித்து துஆ கேட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க யோசிக்கணுமா இல்லையா? எங்கட உம்மாவும் வாப்பவும் நமக்கு செய்த உதவிகள் என்ன?
நாம இன்றைக்கு இந்த இடத்துல நோம்பு பிடிச்சிட்டு ஜும்மாவுக்கு இந்த பள்ளியில வந்து உட்கார்வோம்டா, நாங்க இப்படி ஒரு நல்ல நிலைக்கு வந்து நிக்கிறதுல எங்கட உம்மக்கும் வாப்பக்கும் இருந்த பங்களிப்பு எவ்வளவு பெரிய பங்களிப்பு, எவ்வளவு பெரிய பங்களிப்பு. அப்ப நாம் இப்படி ஒரு நல்ல நிலைக்கு வருவதில் நமக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு பணியை செஞ்சுட்டு பேசிக்கிறாங்கண்டா நாங்க எத்தனை தடவை அவங்களுக்காக கண்ணீர் வெடிச்சு யாரெல்லாம் அவங்களுக்கு விமோசனத்தை கொடுத்துறியா அல்லா, அவங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பிறியா அல்லா, அவர்களுக்காக நீ இப்படியெல்லாம் கொடுத்துறியான்னு நாங்க எந்த அளவுக்கு முதல்ல துவா கேட்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த நிலையை இந்த செய்தியை கட்டாயம் யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பிள்ளை என்ற அந்த செல்வத்தை சந்திருக்கிறானோ அந்த செல்வத்தை வைத்து நாம் சாதிக்க முடியுமான மிக முக்கியமான பகுதி என்று தெரியுமா? நாம் இந்த உலகத்திலே அதை எமக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிகான ஒரு குழந்தையாக விட்டுவிட்டு போவது என்பது. நாம் முதலாவது நம்முடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நம்முடைய கவனம் எப்படி இருக்கிறது? நாம் அவர்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவர்கள் நாளைக்கு எங்களுக்காக துஆ கேட்கணும் என்றால், அவங்க நாளைக்கு எங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும் என்றால், முதலாவது நாங்க அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஈமான உறுதியாக விவச்சிக்கிறோமா? என் பிள்ளையோட உள்ளத்துல தக்குவா எந்த இடத்துல இருக்குது? என் பிள்ளையோட உள்ளத்துல தக்குவா எந்த இடத்துல இருக்குது? என் பிள்ளையோட உள்ளத்துல நல்ல குணங்கள் எந்த இடத்துல இருக்குது? அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால்தான் அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு வரப்போகுது, துஆ கேட்கிற அந்த உணர்வு வரப்போகுது. நாம இந்த பிள்ளையோடு இப்படி நடக்கிறோம், அவர்களோட கருணையாக நடக்கிறோமா, அன்பாக நடக்கிறோமா? இதுவெல்லாம் அவர்கள் நாளைக்கு எங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறதுக்கு, அவங்க நாளைக்கு எங்களுக்காக நாங்க கபருக்கு போனதுக்கு பின்னரும் யா அல்லாஹ் என்ன வாப்பா பாதுகாத்துரு, என்ன வாப்பா கருள் செஞ்சிரு, அவரது கபர சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கிறேன் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு நாங்க இந்த பகுதிகளில் நாம் எந்த அளவு நாம் கவனம் செலுத்தி இருக்கிறோம் என்ற அந்த பகுதியை நாம் யோசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம இந்த உலகத்துல எங்கட பிள்ளைகளை வைத்து எத்தனை விஷயங்களுக்காக நாம முயற்சி பண்றோம். எங்க பிள்ளைக்கு அந்த கல்வியை கொடுக்கணும், இந்த கல்வியை கொடுக்கணும் என்றதுக்காக எத்தனை லட்சங்கள் அல்லது எத்தனை ஆயிரங்கள் செலவழிக்கிறோம். எங்க பிள்ளைக்கு அந்த பாடசாலையில் படிக்கணும், இந்த பாடசாலையில் படிக்கணும் என்பதற்காக எவ்வளவு முயற்சி பண்றோம். ஆனா எங்க பிள்ளைக்கு நல்ல ஈமான் கிடைக்கணும், எங்க பிள்ளைக்கு நல்ல தக்வா கிடைக்கணும், எங்க பிள்ளைக்கு நல்ல நல்ல பண்பாடுகள் கிடைக்கணும் என்றதுக்காக நாங்க இரவு பகலாக நாங்க செய்த முயற்சி என்ன? நாங்க இதற்காக முயற்சி பண்ணி, இதற்காக தியாகம் பண்ணி, இதற்காக நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் இதனுடைய பயன் நாங்க நாளைக்கு மௌத்தாகின போது நமக்காக நம்முடைய பிள்ளைகள் கையை உயர்த்த போகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இந்த பகுதியில கவனம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த பலனை நம்மால் எதிர்பார்க்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த உலகத்துல சாதிச்சுட்டு போற மிகப்பெரிய ஒரு சாதனை நமக்காக கையேந்தி பகலாக அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற ஒரு பிள்ளையை உருவாக்கி வச்சிக்கிறோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய சாதனை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்த பிள்ளை என்ற செல்வம் மிகப்பெரும் பொக்கிஷமாக நமக்கு அமைய போகிற அந்த இடத்துக்கு நாம் வளர்த்திருந்தால், அன்புக்குரியவர்களே, நாம் இந்த விடயத்திலே நாம் திட்டமிட வேண்டும், அதற்காக முயற்சி பண்ண வேண்டும். பொதுவாகவே ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னர் அவனுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பகுதிதான் மற்றவர்களுடைய துஆ என்பது, மற்றவர்களுடைய பாவ மன்னிப்பு கோருதல் என்பது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் நல்லவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இப்படி துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வல்லதீன சபகூனா பில் ஈமான், யாரெல்லாம் ஈமானோடு நம்மை முந்தி போனார்களோ, இதற்கு முன்னர் மரணித்து போன ஈமானோடு மரணித்து போனவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் துஆ கேட்பார்கள். அல்லாஹ் சொல்றான்டா,
அப்படி மரணித்து போனவர்களுக்காக உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்ற அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடத்திலே வெகுமதி இருக்கிறது. ஏன் நாங்கள் ஜனாஸா தொழுகையில கூட நாங்கள் தொழுகையில பேர்த்து என்ன செய்யறோம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆவில் கலப்படமற்ற முறையில் அவருக்காக துஆ கேளுங்கள் என்று நபிகளார் ஜனாஸாவுக்காக சொல்லுவார்கள். நாம் இந்த உலகத்துல வாழ்ந்துவிட்டு மரணித்ததற்கு போனதற்கு பின்னர் நாங்க நாளைக்கு சொந்தூக்குல வைத்து பள்ளியில அப்படியே வளர்த்தாட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே நமக்காக எத்தனை பேர் வந்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க போகிறார்கள். யா அல்லாஹ் இந்த மனிதன் அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மனிதனை மன்னித்து விடுவாயா, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, இந்த மனிதனுக்குரிய உபகாரத்தை விருந்து பிரசாரத்தை அளவுபடுத்துவாயாக, இந்த மனிதனுக்கு நீ சுவரக்கத்தை கொடுப்பாயாக என்று அந்த நீண்ட துஆக்கள் ஆழமான கருத்துகள் இருக்கின்றன. நமக்காக மற்றவர்கள் வந்து துஆ கேட்பது என்பது, நமக்காக ரஹ்மத்து செய்யுமாறு மக்ஃபிரத்துக்காக துஆ கேட்பது என்பது அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தரத்திலே இருக்கிறது. முதலாவது நாம் இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தினுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய நம்முடைய சூழல்களில் வாழக்கூடியவர்களுடன் எப்படி தொடர்பு வைத்திருக்கிறோம் என்பது முதலாவது கேள்வி. நாளைக்கு அவங்க வந்து மனமுருகி தங்கமான மனிதன் மரணித்திருக்கிறார், எவ்வளவோ பண்பான மனிதன் நல்ல ஈமானோடு தக்வாவோடு மரணித்தவர் என்று நமக்காக நல்ல குணத்தோடு வாழ்ந்த என்னுடைய அண்டை வீட்டான், நம்மோடு நல்ல குணத்தோடு வாழ்ந்த என்னுடைய போஸ், என்னோட நல்ல குணத்தோடு வாழ்ந்த என்னுடைய அதிபர், என்னுடைய நல்ல குணத்தோடு வாழ்ந்த இந்த கண்டையில வேலை செஞ்சவர் என்று நமக்காக மனமுருகி துஆ கேட்கிற அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பது முதலாவது கேள்வி. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாம் மரணித்ததற்கு பின்னர் நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றுதான் மற்றவர்களுடைய பிரார்த்தனை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவிலே 40 பேர் ஷிர்க் செய்யாத 40 பேர் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள் என்றிருந்தால், அவருடைய விமோசனத்துக்காக கேட்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஜனாசாவுடைய தொழுகையிலே அவருக்காக பரிந்துரை செய்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு ஷிர்க்குமே செய்யாத 40 பேர் கலந்து கொண்டு அப்படி கேட்பார்கள் என்றிருந்தால் அல்லாஹ் அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைகளை அடைந்து கொள்வதற்கு முதலாவது என்ற பிள்ளையில இருந்து நாம் யோசிக்கணும். என்ற பிள்ளைக்கு ஈமான பத்தி ஷிர்க்க பத்தி நான் எந்த அளவு தெளிவு கொடுத்திருக்கிறேன், என்ற சூழல் உள்ளவர்கள் என்னுடைய உறவினர்கள் இது விடயத்தில் எந்த அளவு தெளிவு பெற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்ற அந்த பகுதிகளில் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நாங்க மரணித்ததற்கு பிறகு எங்களுக்காக பயன் தரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் இப்படி நல்லவர்களாக வாழ்ந்தால் நமக்கு இந்த நல்ல பாக்கியங்கள் இருக்கிறது. ஆனா நாளைக்கு நம்முடைய பிள்ளை நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற நிலையிலே, நமக்காக துஆ கேட்கின்ற ஒரு சாலிமான நிலையிலே இருப்பதற்கு நம்மால் இயலுமான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்காக நம்மால் இயலுமான அளவுக்கு செலவழிக்க வேண்டி இருக்கிறதா, அதற்காக இன்னும் பல முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கிறது, நாம் கட்டாயம் செய்யணும். அதுதான் நாம் இந்த உலகத்தில் அந்த பகுதியில சாதித்தவர்கள் அந்த இடத்துக்கு வரப்போகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த குறிப்பாக இந்த 3 பகுதிகள் ஹதீஸிலே சொன்ன அந்த செய்திகளோடு நான் தொடர்புபடுத்தி சொன்னேன். நாம் இந்த விடயங்களை நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக் கொள்வோம். நாம் இந்த உலகத்தை விட்டு எந்த நிமிடத்தில் போக போகிறோம் என்பதை யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. நம்முடைய நன்மை பாரமாக இருக்கிறதா, தீமை பாரமாக இருக்கிறதா, யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. நாம் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம், இன்னொரு ரமலான் கிடைக்குமா என்பது கூட யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையை விசுவாசம் கொண்டு வாழுகின்ற ஒரு உண்மையான புத்திசாலி என்ற இடத்திலே நின்று நாம் இப்படியான செய்திகளை நம்முடைய கவனத்துக்கு எடுத்து இவற்றை திட்டமிட்டு இதற்காக முயற்சி பண்ணிக் கொள்வோம். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு, குறிப்பாக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து கொள்வதற்கு, சதகா ஜாரியாவில் கவனம் செலுத்துவதற்கு, இல்முன் யுன்தஃபா பிஹி பயன்பெறக்கூடிய அந்த அறிவிலே கவனம் செலுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா துஆ கேட்கக்கூடிய சாலிஹான பிச்சலங்களை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நாம் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன விடயங்களை பேசினோமோ அதன்படிக்கு நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியங்களை தந்தருள்வாயாக.
நாம் இந்த ரமலானிலே பிடிக்கின்ற நோன்புகள் இன்னும் பல இபாதத்துகள் அல்லாஹ் நமக்கு கபூல் செய்து அதற்கு என்னென்ன கூலிகளை எல்லாம் நீ வைத்திருக்கிறாயோ அந்த அத்துணை கூலிகளையும் தந்தருவாயாக. நம் பெற்றோர்கள், நம் உஸ்தாத்மார்கள், ஏனைய முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு ஈருலக வாழ்க்கையிலும் சுபீட்சமான ஒளிமயமான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.